வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த துர்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க. அப்பதான் சகல சொல்றாரு, சின்ன மாமியாரே, நீங்க சொன்ன மாதிரி எல்லா நான்வெஜ் ஐட்டத்தையும் கொண்டாந்து இறக்கியாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தரமா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, சூப்பர் மாப்பிள்ளை, செஞ்சதுலேயே உருப்படியான வேலை இன்னைக்கு தான் பார்த்துருக்கீங்க. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே வரிசையா உட்கார நம்ம ஹீரோயினோட அக்கா தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. அப்பதான் அந்த வில்லி அவங்களோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா என்னக்கா ஓ மாப்பிள்ளை மட்டும் தனியா நின்றுக்கிட்டு இருக்காரு, என்னக்கா நடக்குது இங்க, அவர் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஓரமா அப்படியே நிற்கிறாரு. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அக்கா நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம், இந்த நான்வெஜ் ஐட்டம் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஓ மருமகன் ஒன்றும் வெஜ்ஜு மட்டும் கிடையாது, நான்வெஜ்ஜும் நல்லா சாப்பிடுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அவரை உட்கார சொன்னானே, ஏன்க்கா அவர் இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை அந்த அபிராமி இறந்ததுனால இவர் விரதம் இருக்காரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா எல்லாத்துக்கும் உன்னோட ஒன்று முடிச்சு போட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத, நான் அவரை உட்கார சொல்லணும் அவ்வளோதானே, அப்போ தானே உன் வாயை பிளாஸ்டரி போட்டு ஒட்டலாம். சரி நான் அவரை உட்கார சொல்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அப்படி ஓரமாக நின்றுட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட போகிறோம், வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லைத்த பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை எல்லாரும் உட்காந்துருக்கோம், நீங்கள் மட்டும் உட்காரலன்னா எப்படி, வந்து உட்காருங்க மாப்பிள்ளை. இதை கேட்டதும் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, சித்தி வந்துட்டு இவர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆனால் இவர் சாப்பிடணும், சாப்பிட்டதோட இவர் விரதத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்படியாவது இதை தடுக்கணுமே அப்படின்ட்டு நம்ம ரேவதி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம வில்லி கேட்குறாங்க, என்னக்கா நீ சொல்ல சொல்ல உன் மாப்பிள்ளை இந்த பக்கமே வரல, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு, இப்போயாவது புரியுதா, அந்த அபிராமி இறந்ததுக்கு ஓ மாப்பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி விரதம் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் என்னடி நீ உன்னோட ஒன்றா முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை அவள் கண்டபடி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, வந்து உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதும் அப்போ நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அவர் சாப்பிட மாட்டாருமா. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்கிறாங்க, சாப்பிட மாட்டாரா, ஏன் சாப்பிட மாட்டாரு, அந்த அபிராமி இறந்ததுனால இவர் விரதம் இருக்காரா என்ன, இவர் விரதம் இருக்கணும்னு அவசியமே கிடையாதே, ஏதோ ஒரு மூணாவது மனுஷிக்கு இவர் ஏன் விரதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சித்தி நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேட்டுக்கிட்டு பேசுகிறீங்களா, அவருக்கு காலையிலேயே வயிறு சரியில்லை அப்படின்னு சொன்னார், ஏதோ வயிறு வெந்து போயிருச்சு, அதனால டாக்டர் காரம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இது தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா நீங்கள் 2 டேஸாக வீட்டில் இல்லை, அப்போ தான் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு, இப்போ தான் உடம்பு கொஞ்சமாக தேறி வருது, உடனே அவரை இந்த மாதிரி சாப்பிட சொல்ல முடியுமா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஹீரோ கிட்ட, அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க காரம் சாப்பிட வேணாம், உடம்புக்கு எடுத்துக்க வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இப்போ உன் பொண்ணு சேர்ந்து செமையா நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டா பாத்தியா, இங்க பாரு, உன் பொண்ணுக்கும் அவர் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும், அதான் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளும் சேர்ந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி கோவமாகி, இங்க பாரு சந்திரா, வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, தேவையில்லாம என் கோவத்துக்கும் ஆளாகாத, அமைதியாயிரு அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, சரி அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோ ஓரமா நிற்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதோட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த வில்லி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, என்ன தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, இங்கே பாரு, என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட திட்டத்தில் மாட்டிக்க தான் போற. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு,
நீ சேதுபதியோட பேரன்தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்கல. அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர வர உனக்கு இந்த வீட்ல அதிகமான சப்போர்ட் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனா ரொம்ப நாள் நீ இங்கேயே நிலைச்சு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு சரியான ஆப்பு நான் வைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து உங்க அக்காவையே நீ பழி வாங்கணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. உன்னை பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை கொண்டு போய் நான் அத்தைக்கிட்ட காமிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. அதனால கொஞ்சம் பார்த்து இருங்கோ. இது கேட்டதும் அந்த சந்திரா சொல்றாங்க, ஏய், என்னையவே மிரட்டுறியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, எச்சரிக்கிறேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டியன்னா நீ நிம்மதியா இருக்கலாம். இல்ல, எனக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா இந்த வீடியோவை நான் அத்தைக்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. போயிட்டு அந்த செங்கல் சூளையில உள்ள கணக்கை பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, இவ்வளோ அமௌண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு. சரி, அந்த மேனேஜரை பார்த்து பேசுறோம் அப்படின்ட்டு ஹீரோ நேரா சகலையே கூப்பிடுறாங்க. சகலை அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ நேரா சகலை கிட்ட, இங்க பாருங்க சகலை, ஒரு இந்த கணக்கு விஷயமா செங்கல் சூளை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, வரீங்களா? இதை கேட்டதோட அவரும் வாங்க மாப்பிள்ள போவோம் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அங்க போயிட்டு மேனேஜரை பாக்குறாங்க. ஹீரோ நேரா மேனேஜரை பார்த்து, இங்க பாரு, சம்பளம் கொடுக்கறதுல தான் நீ ஃபோர்ஜரி பண்ற அப்படின்னா இந்த லோடிங்லையும் நீ நிறைய ஃபோர்ஜரி பண்ணியிருக்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அமௌண்ட் காணாம போயிருக்கு. இங்க பாரு, மரியாதையா சொல்லு, இந்த பணத்தையெல்லாம் நீ யாருக்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த கணக்கெல்லாம் எவ்வளோ வந்துட்டு ஹோல்டில் இருக்கு பாரு. இந்த லோடிங்களுக்கெல்லாம் பணமெல்லாம் எங்க போனுச்சுன்னே தெரியல. இங்க பாரு, மரியாதையா சொல்லு, இந்த பணத்தையெல்லாம் நீ யாருக்கிட்ட கொடுத்த, யாரு சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதோட அவர் சொல்றாரு, சார், என்னை மன்னிச்சிருங்க சார், சந்திரா மேடம் இப்படி சொன்னதுனால தான் செஞ்சேன். இல்லைன்னா நான் அதெல்லாம் எடுத்திருக்கவே மாட்டேன் சார். அதுலேருந்து எனக்கு காவாசி அமௌண்ட் கூட வராது சார். லட்சமா பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 500 தான் சார் கொடுப்பாங்க. அதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்படி சொன்னா நான் தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு நான் மேடத்துக்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால தான் சார் நான் இத்தனை நாள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சார், இப்போ கூட நான் மறுபடியும் வேலைக்கு ஏன் வந்து சேர்ந்துக்கிட்டேன்னா எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல சார். அதனால தான் சார் வந்து சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ற இந்த திருட்டு வேலைக்கு நீ வந்துட்டு உறுதுணையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு அவர் சொல்றாரு, சார், அப்படியெல்லாம் இல்லை சார். என் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு சார் நான் வேலையை விட்டு போன பிறகு. அதனாலதான் சார் மறுபடியும் மேடத்தை கெஞ்சி நான் இந்த வேலையில சேர்ந்துக்கிட்டேன். சார், என்ன தப்பா நினைக்காதீங்க சார். மறுபடியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை சார். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை பண்ணா அவ்வளவுதான். மறுபடியும் ஏதாவது அவங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்னா நீ எனக்கு நேரா கால் பண்ணு. இது கேட்டதோட அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சகலையும் வீட்டுக்கு வராங்க. சகலை சொல்றாரு, என்ன சகலை, இவங்க வெறும் 1000 500 தான் ஆட்டையை போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இப்படி பணத்தை எடுத்திருக்காங்களே. இது எதுவுமே அத்தைக்கு தெரியாது. அத்தை அந்த அளவுக்கு தங்கச்சி மேல பாசமா இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த எப்படி சொல்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறது நல்லது. நான் என்னோட காசை போட்டு எப்படியாவது வந்துட்டு மேட்ச் பண்ணிடுறேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணா பாத்துக்கலாம். குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கேட்டதும் சகலா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு. நீங்க எந்த அளவுக்கு சின்ன மாமியாருக்கு நல்லது யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த குடும்பம் எப்படி வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் சகலையும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்லி நினைக்கிறாங்க, மறுபடியும் அந்த மேனேஜர் வேலைக்கு சேர்ந்துட்டான், அவன்கிட்ட நம்ம பேசி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அக்காவோட அந்த காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த வில்லி நேரா மேனேஜரை வந்து பாக்குறாங்க. மேனேஜர் சொல்றாரு, என்ன மேடம் இன்னைக்கு வந்திருக்கீங்க, சார் வரலையா? அப்ப வில்லி கேக்குறாங்க, எந்த சார சொல்ற? இங்க பாரு, நான் தான் இந்த செங்கல் சோலையில முதலாளி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மறுபடியும் என்கிட்ட இருந்து இந்த பணத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன், அக்கா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா பணத்தை என்கிட்ட கொடுக்குற வழிய பாரு. எப்பவும் சம்பளம் கொடுக்கும் பொழுது 300 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு கொடுப்பியல்ல, அதே மாதிரி கொடுக்கணும். அதோட இன்னைக்கு 2 லோடிங் வருது, அதுக்கான காசும் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதோட
அவர் சொல்றாரு, மேடம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு முதலாளி ஐயா சொல்லிட்டு போனாரு. வில்லி கேக்குறாங்க, முதலாளி ஐயாவா? எந்த முதலாளி ஐயா சொல்லிட்டு போனாரு? இந்த செங்கல் சூளைக்கு நான் தான் வந்து முதலாளி, எவன் சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சொல்றாரு, மேடம் இது மாதிரி ராஜா சார் தான் கொஞ்சம் சொல்லிட்டு போனாரு. அவருக்கு தெரியாம ஒரு ரூபாய் கூட வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு மேடம். அதனாலதான் மேடம் சொல்றேன். மேடம் ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்னைய வேலையை விட்டு எடுத்துருவாங்க. நான் வேலையை விட்டு போன பிறகு என் குடும்பத்தோட எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தான் மேடம் தெரியும். தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க மேடம். உங்களுக்கு தான் தேவையான பணத்தை கொடுக்குறாங்கல்ல மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் இந்த செங்கல் சூழியோட முதலாளி. வர்ற லோடிங்கோட பணத்தை எனக்கு ஏத்துறதுக்கு வழிய பாரு, அதை விட்டுட்டு கண்டபடி எதுவும் பேசாத அப்படின்ட்டு வில்லி வந்துட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் நம்ம அந்த மேனேஜர் இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நம்ம இதை சார் கிட்ட உடனே சொல்லிடணும் அப்படின்ட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு, இன்னைக்கு 2 லோடிங் வருதுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் ஏத்தி விட்டுட்டு அதுக்கான பணத்தை வந்து கணக்கா வச்சுக்கோங்க, நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சார் அதுலதான் சார் ஒரு பிரச்சனை ஆகிட்டு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, பிரச்சனையா? என்ன பிரச்சனை ஆயிட்டு? அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலாளி அம்மா வந்துட்டு இந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, எந்த முதலாளி அம்மா? அப்ப அவரு சொல்றாரு, சின்ன முதலாளி அம்மா, ஏற்கனவே நிறைய பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட சொன்னாங்கல்ல, அவங்கதான். இது கேட்டதோட ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ எதுவும் பண்ணாத, நேரா அந்த பணத்தை எனக்கே அனுப்பு. இது கேட்டதும் அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இதுக்கு மேலேயே நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சின்ன மாமியார் இன்னும் நிறைய ஃப்ராடு வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்களுக்கு நம்ம தரமான பதிலடி கொடுக்கணும். அப்ப நம்ம அத்தை கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை இதான்ட்டு செங்கல் சூளையோட கணக்கு நோட்டு அப்படின்னு. அப்பதான் அந்த இடத்துக்கு வில்லி வந்துட்டு, என்ன செங்கல் சூளையோட கணக்க நீ பாக்கலையா? இப்ப எதுக்கு நீ அக்கா கிட்ட கொடுக்குற? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த கணக்கு நோட்டை அத்தை கண்டிப்பா பாத்தே ஆகணும், அதனாலதான் கொடுக்குறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அதான் உன் மாப்பிள்ள பாத்துருப்பாருல, இதுக்கு மேல நீ பாத்து என்னக்கா பண்ண போற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இத அத்தை கண்டிப்பா பாத்தே ஆகணும், அத்தை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, இதுல பாக்குறதுல என்ன இருக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்ததோட ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள இது, எவ்வளவு பணம் காணாம போயிருக்கு? அப்பதான் வில்லி நினைக்கிறாங்க, ஆகா அக்கா கண்டுபிடிச்சிட்டாலே, சரி நம்ம திருப்பி விட்டுருவோம் அப்படின்னு. பாத்தியாக்கா, இதுக்குதான் உன் மாப்பிள்ளை கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. பாத்தியா எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்காரு, மொத்த பணத்தையும் எடுத்திருக்காரு பத்தியா? இது கேட்டதோட வில்லி சொல்றாங்க, அக்கா இதுக்குதான் சொன்னேன், இவன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்காத அப்படின்னு அப்பவே சொன்னேன். எவ்வளவு பணம் இவனால திருட முடியுமோ அவ்வளவு பணத்தை திருடி இருக்கான் பாத்தியா? உன் மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுன்னு இப்ப பாத்தியா எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் நிப்பாட்றீங்களா? இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த பணத்தை எடுத்தவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியும். இது கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா மாப்பிள்ள, யாரு மாப்பிள்ள இந்த பணத்தை எல்லாம் எடுத்தது? சொல்லுங்க மாப்பிள்ள, என் கூடவே இருந்து யாரு எனக்கு துரோகம் பண்ணது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத மேனேஜரே சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிடுறாங்க. மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லி மேனேஜரை பார்த்து, இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இவருதான் அந்த செங்கல் சூளையில உள்ள கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு, அந்த பணமெல்லாம் எங்க போனுச்சு அப்படின்னு இவருக்கு தெரியும், சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவரு சொல்றாரு, மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம், உங்க தங்கச்சி சொன்னதுனாலதான் அவ்வளவு பணத்தையும் உங்க தங்கச்சியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டேன். ஆனா கடைசியில அவங்க என் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுனாங்க. அதனாலதான் பயந்துகிட்டு உங்க தங்கச்சிக்கு எல்லா பணத்தையும் அனுப்பிவிட்டேன். இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஈஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா இந்த மேனேஜர் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த மேனேஜர் சொல்றது எதுவுமே உண்மை இல்லக்கா, நான் எதுக்குக்கா அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்க போறேன்? அதெல்லாம் இல்லக்கா, இந்த உன் மாப்பிள்ள வந்துட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்கான், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லக்கா, அக்கா நம்புக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப மேனேஜர் சொல்றாரு, மேடம் அந்த பணம் எதையுமே நான் எடுக்கல மேடம், எல்லாமே உங்க தங்கச்சி சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் மேடம் பண்ணேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு
அந்த சந்திரா இந்த மாதிரி வந்து பணத்தை எல்லாம் திருடுனதை செம சூப்பரா வந்து நிரூபிக்க போறாரு. அப்கமிங் எபிசோடுல இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.